17 வயசு அண்ணன் ஒருவர் 14 வயசு தங்கச்சியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போயிருக்கிறார். விபத்து நடந்திருக்குது. ஒரு பஸ், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் இவை போய்கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளும் விபத்துக்குள்ளானதில் அந்த 14 வயது தங்கை அநியாயமாக பலியாகி இருக்கின்றார். இந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு சென்றவர் இந்த 17 வயதுடைய இந்த சிறுவன். அவரை சிறுவன் என்றுதான் சொல்ல முடியும். கல்வி கேட்கின்ற மாணவன். ஸ்தலத்திலேயே தங்கையார் பலியாகி இருந்தார். பிறகு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஓட்டிச் சென்று அந்த 17 வயது அண்ணனும் உயிரிழந்திருக்கின்றார். அநியாயமாக இந்த உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணம் மணியந்தோட்டத்தில் இதே போன்ற ஒரு சகோதரனும் சகோதரியும் உயிரிழந்திருந்தார்கள். விபத்தின் காரணமாக மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிச் செல்கின்ற இளம் வயது ஆண்கள். மிக அவதானமாக இருங்கள். பெற்றோர்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண் பிள்ளைகள் எந்த மோட்டார் சைக்கிள் பாவிக்கின்றார்கள், எந்த மோட்டார் சைக்கிளை பாவித்தாலும் அவர்கள் எப்படி அதனை ஓடுகின்றார்கள், ஓடுவதற்குரிய பக்குவம், பாதுகாப்பாக தனக்கும் ஆபத்தை விளைவிக்காமல் பிறருக்கும் ஆபத்தை விளைவிக்காமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தக்கூடிய பக்குவம் உங்களுடைய ஆண் பிள்ளைக்கு இருக்கின்றதா என்பதனை 100க்கு 200% பரிசோதித்த பின்னர் நீங்கள் அவர்களை மோட்டார் சைக்கிள் ஓடுவதற்கு அனுமதியுங்கள். இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவம் போன வாரம் இடம்பெற்றிருக்கின்றது. மொனராகலையில் இடம்பெற்றிருக்கிறது. சிறிபுரகம என்கின்ற பகுதியிலே இடம்பெற்ற சம்பவம். விபத்து நடந்த அன்று மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் இருந்து பயணித்திருக்கின்றார் 9ஆம் வகுப்பு மாணவியான இந்த சகோதரி. அதற்கு பிறகு விபத்தில் படுகாயமடைந்து மொனராகல மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான 17 வயதுடைய சகோதரர். அவர் நேற்று முன்தினம்தான் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த மாணவன் அண்மையில் நடந்து முடிந்த கல்வி பொதுத்தராதர சாதாரணதர OL பரீட்சையை எழுதிவிட்டு நல்ல ரிசல்ட் வரும் என்று தன் குடும்பத்தாரிடம் ஆவலுடன் கூறிவிட்டு முடிவுகளுக்காக காத்திருந்த ஒரு துடிப்புள்ள மாணவன் என்று கூறப்படுகிறது. ஆனால் இடம்பெற்ற சம்பவத்தை பாருங்கள். அநியாயமாக அவர் காலனின் கரங்களுக்குள் அகப்பட்டு விட்டார். அவருடைய கனவுகளும் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இப்பொழுது பறிபோயிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கை இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்திருப்பதுதான் அந்த பகுதியை பெரும் சோகத்திற்குள் உள்ளாக்கி இருக்கின்றது. இதே போன்ற சோகம் யாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், 18 வயது பூர்த்தியடையாத சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத பிள்ளைகளிடம் மோட்டார் சைக்கிள்களை கொடுப்பது அவர்களை யமனிடம் கொடுப்பதற்கு ஒப்படைப்பதற்கு சமமாகும் என்பதனை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்களுடைய வீட்டு வாசலுக்குள், உங்களுடைய வீட்டினுடைய காணி எல்லைக்குள் வேண்டுமானால் அவர்களை மோட்டார் சைக்கிள் ஓடுவதற்கு அனுமதியுங்கள். உங்களுடைய கண்காணிப்பின் கீழே அவர்கள் பழக வேண்டும் என்றால். உங்களுடைய காணிக்குள்ள இடம் இருக்குது, மோட்டார் சைக்கிளில் ஒரு 8 அடிக்கிறதுக்கான இடம் இருந்தால் அனுமதியுங்கள். இடமில்லை அடிக்க அதுவும் வேணாம், பேசாமல் இருங்க. அவைகளுக்கு 17 வயசு 18 வயசு பூர்த்தியாகட்டும். அதுக்கு பிறகு அவைகள் அங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற இடத்துல பழகிக்கொள்ளட்டும். அது வரைக்கும் அவைக்கு ஒன்றுமே தேவையில்லை, எங்கேயுமே ஓடி பார்க்க தேவையில்லை. எந்த ஒழுங்கைகளுக்குள்ளும் அவர்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கண்காணிப்பை விடுத்து அவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஆகவே அதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இலங்கை போக்குவரத்து சபை போன்ற பாரிய வாகனங்கள், இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் போன்ற பாரிய வாகனங்களுக்கு அருகில் செல்லும் பொழுது அல்லது அவற்றை முந்தி செல்லும் பொழுது வாகன ஓட்டிகளே, மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளே மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அவற்றினுடைய வேகம் மற்றும் பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அதாவது சாரதிக்குரிய பிளைண்ட் ஸ்பாட்ஸ், சாரதி கண்ணாடியை பார்க்கும் பொழுது சில பகுதிகள் மாத்திரம்தான் தெரியும், வேறு சில பகுதிகள் தெரியாது. பஸ்ஸினுடைய பின்புறம், அடிப்புறம் இவை போன்றவை சாரதிக்கு தெரியாது. அந்த இடங்களில் நீங்கள் நிற்கின்றீர்களா என்பதனை மிக மிக அவதானத்தோடு உற்று நோக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய உயிர் ஆபத்தான கட்டத்தில் போய் முடியும். உயிரை காப்பதற்கு ஒரே கவசம் தலைக்கவசம். அதனை சரியாக அணிந்து கொள்ளுங்கள். அதனை அணிந்து செல்வதை எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே, உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு, பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக சட்டவிரோதமாக அல்லது பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் வாகனம் ஓட்ட தயவு செய்து அனுமதிக்காதீர்கள். அவர்கள் பரீட்சை எழுதி முடித்து விட்டார்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படி சில சுதந்திரங்களை அனுமதிப்பதன் ஊடாக நீங்கள் இந்த விடயங்களில் தளர்வு காட்டுவீர்களாக இருந்தால் இறுதியில்
உங்களுடைய பிள்ளைகளினுடைய உயிருக்குத்தான் அது ஆபத்தாக அமையும் என்பதனை மறக்காதீர்கள். வாகன சாரதிகள், நீங்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டிய விடயம், வீதியில் செல்லுகின்ற சிறிய ரக வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள். அங்கே இருக்கக்கூடிய பிளைண்ட் ஸ்பாட்கள் குறித்து உங்களுக்கு கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் உணர்வு ரீதியாக சற்று அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு கண நேர அவசரம் ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த கனவுகளையும் சிதைக்கக்கூடியது என்பதனை யாருமே மறந்து விடாதீர்கள்.